அவங்க அந்த கூட்டத்தில் கொள்கை எதிரி பாஜகவோடும் இது அரசியல் திமுகவோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை சொன்ன பிற்பாடு அடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த இன்னொரு ஆங்கில பத்திரிகைக்கு இன்டர்வியூ. அதுலேயும் அமித்ஷா இதே கேள்விக்கு அதே பதிலை சொல்கிறார். அதாவது தாவேகாவோடு கூட்டணி இருக்குமா அப்படின்னா காலம் இருக்கு அப்படின்றதான் பதிலாக இருக்கு. அதிமுக பாஜக வந்து தாவேகாவை அதாவது அப்ரோச் பண்றாங்க. ஆனா தாவேகா தான் அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளல. இப்போ சார் இப்போ ஏற்றுக்கொள்ளல அப்படின்றது அதுலேயுமே நீங்கள் அதில் ஒரு செட்டிலான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் தாவேகால என்ன சொல்றாங்க, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக சொல்றாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கிற அதிமுகவை பத்தி ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? சொல்லல. இல்ல. அப்போ அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் இல்லையா? வைக்கலாம். ஆனா பாஜக தடையாக இருப்பதாக தாவேகா தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய கருத்தாக உள்ளது. இப்ப நம்ம வெளிப்படையா தெரிஞ்ச விஷயங்களை பற்றி பேசுவோம். பின்னாடி திரைக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியாது. அதனால நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் அதை வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தாவேகா தரப்பிலிருந்து பாஜக கூட கூட்டணி இல்லை, அதிமுகவை பற்றி பேசலை. சரி, நம்ம அரசியல் களத்தில் கூட்டணி எப்படி வேணாலும் நடக்கலாம். அதாவது பாஜக அதிமுக சேர்ந்த என்டிஏ அலையன்ஸ் இல்லையா, அந்த அலையன்ஸ் இருக்கு. இப்போ விஜய் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சுக்கிறோம். என்ன சொல்லலாம்? அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தாவேகா சேருதுன்னு ஏன் சொல்ல முடியாது? ஏங்க சொல்ல முடியாது? சொல்லலாம்.